வாழ்க்கை முழுக்க பணக்காரராக இருக்க வேண்டுமா? எப்படி அதை செய்வது என்று தெரியவில்லையா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நண்பர்களே, நாம் எல்லோரும் பணக்காரராக ஆக ஆசைப்படுகிறோம். ஆனா உண்மையிலேயே பணக்காரர்கள் ஆகிறவர்கள் பெரிய சம்பளம் வாங்குகிறவர்கள் அல்ல, சரியான பழக்கங்களை கொண்டவர்கள். இன்றைய இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய 5 ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த 5 பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றினால் உங்கள் பணநிலை ஒரு நாள் அல்ல, வாழ்க்கை முழுக்க உயர்ந்தே இருக்கும். முதலாவதாக, பெரும்பாலான மக்கள் சம்பளம் வந்ததும் முதலில் செலவுகளை செய்கிறார்கள். செலவு செய்த பிறகு பார்த்தால் சேமிக்க ஒன்றும் இருக்காது. ஆனால் பணக்காரர்கள் செய்வது என்ன தெரியுமா? சம்பளம் வந்தவுடனே முதலில் சேமிப்பார்கள், பிறகு மீதமுள்ள பணத்தை தான் செலவு செய்வார்கள். வருமானம் வந்தவுடனே குறைந்தது 20% சேமிப்பு அல்லது முதலீடு செய்ய வேண்டும். நீங்கள் உங்களுக்காக முதலில் பணம் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்கே உழைப்பீர்கள். அடுத்ததாக, பணக்காரராக முக்கியமான விஷயம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது இல்லை, எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதுதான். தேவை மற்றும் ஆசை, இந்த இரண்டையும் பிரித்தறிய தெரிந்தவர்கள்தான் நீண்ட கால பணக்காரர்களாக இருக்க முடியும். சரி, என்ன செய்தால் பணத்தை நமக்காக சேமிக்க முடியும் என்று பார்ப்போம். மாத செலவுகளை எழுதிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், இம்பல்ஸ் பையிங்கை குறைக்கவும். நினைவில் வையுங்கள், லக்ஸரி உங்களை இம்ப்ரெஸ் செய்யாது, டிசிப்ளின் தான் ரிச் ஆக்கும். மூன்றாவதாக, ஒரே ஒரு வருமானத்தில் வாழ்வது இன்றைய காலத்தில் மிகப்பெரிய ஆபத்து. பணக்காரர்கள் ஒருபோதும் ஒரே இன்கம் சோர்ஸுக்கு டிபெண்ட் ஆக இருக்க மாட்டார்கள். மாறாக கூடுதல் வருமான வழிகளையும் கடைபிடிப்பார்கள். நீங்களும் நான் சொல்லும் இந்த வழியில் பல தொழில்களில் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்யும் வேலையை செய்து கொண்டு மீதமுள்ள நேரத்தில் ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் அல்லது யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் மூலம் கிரியேட்டராக அல்லது ஃப்ரீலான்சிங், ரெண்டல் இன்கம், முதலீடு போன்ற வழிகளையும் பின்பற்றவும். ஒரே ஒரு மரம் விழுந்தால் வாழ்க்கை விழக்கூடாது. அதனால் பல மரங்கள் இருந்தால் ஒன்று விழுந்தாலும் மற்றவை காப்பாற்றும். சேமிப்பால் பணம் பாதுகாக்கப்படும், முதலீட்டால் தான் பணம் வளர்கிறது. பணக்காரர்கள் வெயிட்டிங் பண்ண மாட்டார்கள், உடனே சிறியதாக இருந்தாலும் சேமிப்பை துவங்குங்கள். பணம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, நீங்கள் பணத்தை கட்டுப்படுத்த வேண்டும். அதற்கு ஒரே வழி நிதி சார்ந்த அறிவுதான். சரி, என்ன செய்ய வேண்டியது அதற்கு? ஃபினான்ஸ் புக்ஸ் படிக்கவும், சக்சஸ்ஃபுல் பீப்புள் ஸ்டோரிஸ் கேளுங்கள், தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். பணம் வரும் வழிகளை அறிதல் முக்கியம். பணத்தை கையாள தெரிந்தவர்களிடமே பணமானது தங்கும். நண்பர்களே, பணக்காரர்களாக ஆகுவது ஒரு நாள் மேஜிக் இல்லை, அது தினமும் செய்யும் சிறிய ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸின் விளைவு. இந்த 5 பழக்கங்களை இன்று தொடங்கினால் ஒரு நாள் உங்கள் எதிர்காலம் உங்களை பார்த்து நன்றி சொல்லும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ரிச் லைஃப் இன்று தொடங்கட்டும்.